வணக்கம் குழந்தைங்களா. இன்னைக்கு ஆண்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். இது நான் ஆண்டி சின்ன பொண்ணாக இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம். ஆண்டி வீட்டில் ஆண்டியோட அண்ணா, அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து இருந்தோம். ஒரு முறை ஆண்டி ஒரு 7-8 வயசு இருக்கும். உங்களோட கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தேன் அப்போது. ஒரு முறை ஒரே மழை பெஞ்சிட்டே இருந்தது நாங்கள் இருந்த ஊரில். அப்போது ஸ்கூல் எல்லாம் மூடிடுவாங்க இல்லையா, வெளியவே போகவே முடியாது. மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நாங்களும் வெளியே போய் விளையாடவே முடியல. நாங்கள் வீட்டுக்குள்ளவே தான் இருந்தோம். ஜன்னலை திறந்து வச்சுட்டு எட்டி எட்டி பார்ப்போம், எவ்வளோ அழகாக மழை வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. மழை வரப்போ காற்று வரும் தெரியுமா. அதுக்கு முன்னாடி, மழை வரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காற்று வர சமயத்தில் வெளியே போய் நிற்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மழை நிற்காமல் பெஞ்சிட்டே இருந்ததா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் எங்களுக்கு சலுப்பே தட்டிடுச்சு. எப்படா இந்த மழை நிற்கும், எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். நாங்கள் அதே மாதிரி 3ஆவது நாள் தூங்கி எழுந்திருக்கிறப்ப பார்த்தா காலையில் பளிச்சுன்னு வெயில் அடிச்சுது. வெயில் அடிச்சதுமே ஒரே குஷி வந்துருச்சு. குடு 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 குடுன்னு ஓடி போய் அம்மா கிட்ட, அம்மா மழை நின்றுடுச்சு, நாங்கள் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டோம். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி நான் உங்களுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் உடனே வெளியே போகிறதா இருந்தால் என்ன உதவி வேணால் செய்கிறோம், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். காயெல்லாம் காலி ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்க காய் கடையில் போய் காய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சூப்பராக வாங்கிட்டு வரோமே அப்படி சொல்லி நாங்கள் 2 பேரும் கிடு 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 கிடுன்னு கிளம்பிட்டோம். காலையில் எங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு கூடை கொடுத்தாங்க, கையில் காசு கொடுத்தாங்க. இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு கூடையும் எடுத்துகிட்டு 2 பேரும் செருப்பு மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். வெளியே போனால் ரோடு ஃபுல்லாக பள்ளமும் குழியுமா இருக்குமா எப்பயுமே எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த பள்ளத்துலலாம் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை தாண்டி 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 சேரா வேற இருந்ததா, வழிக்கு விட்டுரும் இல்லையா, அதனால் கவனமாக போக வேற வேண்டி இருந்தது. ஆனால் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக போனோம். எங்கள் அண்ணா கையில் காசு வச்சுக்கிட்டாங்க, நான் என் கையில் கூடையை வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அண்ணா வந்து, நீ வேணா கூடையும் என்கிட்ட கொடுத்துரு, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து, இல்லை அண்ணா நானே வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் நடந்து போனோம். காய்கறிக்கு போகிறப்போ ரோட்டில் ரொம்ப பேரெல்லாம் இல்லவே இல்லை அன்றைக்கி. ஏன்னா அப்போ தானே மழை விட்டது, எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளவே தான் அடைஞ்சிருந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுது. நாங்கள் சுற்றி முற்றி பார்த்தோம், பார்த்தா யாருமே இல்லை. இங்கிருந்தோ ஒரு குட்டி முனகல் சத்தம் மட்டும் கேட்டது. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு ஆட்டு உரல், அந்த வடைக்கெல்லாம் மாவு அரைப்பாங்க அந்த காலத்தில். பாட்டி தாத்தாலாம் பார்த்துருக்குறீங்களா? ஒரு பெரிய கல் இருக்கும், நடுவில் ஒரு குழி இருக்கும், இப்படி ஒரு நடுவில் இன்னொரு கல் இருக்கும், அதை வச்சு இப்படி ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உரல் இருந்தது அந்த இடத்துல. அந்த உரலுக்கு சந்தில் இடுக்கில் ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒத்தையில். அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்க தெரியல, காணவே இல்லை. அது மட்டும் தனியாக உட்காந்துட்டு, அதுக்கு குளிருது, ஈரமாக இருக்குது உடம்பெல்லாம், மழையில் நனைஞ்சிருக்கு போல இருக்குது 2 நாளாக. அந்த ஓரமாக இடுக்கிக்கிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தது. அது பார்த்ததுமே எங்கள் 2 பேருக்குமே பாவமாக போச்சு. இவ்வளோ குளிரில் நடுங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் எங்கள் கூடையை கொண்டு போய், கூடை தெரியுமா உங்களுக்கு, காயெல்லாம் வாங்குறதுக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா, பெருசாக வாய் இருக்கும் அதுக்கு, அந்த கூடைக்குள்ளே கொண்டு போய் அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் நேரம் கதகதப்பாக இருக்கட்டும்னு வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம், இது நாய்க்குட்டி எங்கேருந்து வந்திருக்கு, இது யார் வீட்டு நாய்க்குட்டின்னு. அவங்க யாருக்குமே அந்த நாய்க்குட்டி பற்றி தெரியல, அந்த நாய்க்குட்டி அங்கே இருக்கிறது கூட கவனிக்கவே இல்லை அவங்க. உடனே குடுன்னு வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டோம், அம்மா எனக்கு 2 சாக்கு பை தரியா அப்படின்னு. எங்கள் அம்மா எதுக்கு கேட்குறீங்கன்னு, தாயே அப்படின்னு கேட்டு 2 சாக்கு பையை வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் பால் கூட எடுத்துக்கிட்டு கிடுக்கிடுன்னு போய் அந்த உரலுக்கு இடுக்கில் அந்த நாங்கள் அந்த நாய்க்குட்டிக்காக ஒரு கூடை வச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதுக்குள்ளவே உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் போய் அந்த உரல் பின்னாடி இருக்க அந்த கூடையிலேருந்து அந்த நாய்க்குட்டி எடுத்து அந்த சாக்குப்பையை விரித்து அந்த சாக்குப்பை மேலே மெதுவாக வச்சோம். சாக்குப்பை போட்டால் கொஞ்சம் அதுக்கு விதன்னு இருக்கும் இல்லையா, அதனால தான். அப்புறம் கொஞ்சோண்டு பால் கூட கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கேட்டாங்க, காய் வாங்கி வந்த பிறகு எதுக்காக சாக்குப்பை எடுத்துகிட்டு போனீங்க, எதுக்காக பால் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் கதை சொன்னோம், அந்த நாய்க்குட்டி பார்த்த கதையை. அதை பார்த்துட்டு கேட்டுட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
இவ்வளோ அக்கறையாக நாய்க்குட்டி மேலே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்களா நாய் வளர்க்கணுன்னு. நான் உங்களுக்கு நாய் ஒன்று சொல்லி வைக்கிறேன். யார் வீட்டில் குட்டி போட்டதோ நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நம்ம அந்த நாய்க்குட்டியே எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு எங்கள் அம்மா, இல்லை, அதோட தாய் வந்து பக்கத்தில் எங்கேயாவது போயிருந்தா திரும்பி வந்தால் அந்த தாய் தேடும் இல்லையா நாய்க்குட்டி காணோன்னு சொல்லி. அந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற நாய்க்குட்டியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. நான் யாரோ வீட்டில் சொல்லி வச்சு உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா சீக்கிரத்தில் ஒரு நாய்க்குட்டி கூட வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நாய்க்குட்டி வச்சுட்டு நாங்கள் பண்ணின கதையெல்லாம், சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் உங்ககிட்ட நான் அடுத்த கதையில் சொல்கிறேன். வரேன் பசங்களா.